بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. ربي زدني علما. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேற்றைய தினம் அழிவின் அடையாளங்கள் என்ற தலைப்பில் சில செய்திகளை, அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்று நாடினால் அவனுடைய அந்த வழிமுறை எப்படி இருக்கும் என்பதாகவும், ஒரு மனிதனை அல்லாஹ் அழிவின் பாதையில் நடத்துகிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய முதல் அடையாளத்தையும் நாம் நேற்று பார்த்தோம். யாராவது சொல்ல முடியுங்களா நேற்று என்ன பார்த்தோம்? அது ஒரு மனிதனை அல்லாஹ் அழிப்பதற்கான அடையாளம், முதல் அடையாளம் என்ன சொன்னோம்னா தொழுகை பாழாக்குவது, அவாஉஸ் ஸலா. ஒரு சமூகத்தை அல்லாஹ் அழிக்க நாடுறான்னா இரண்டு வழிமுறைகள் சொன்னோம். இரண்டு வகையில அல்லாஹ் அழிப்பான். என்னென்ன வழிமுறை? முதல் வழிமுறை, அந்த ஊரில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களை அல்லாஹ் குழப்பத்திற்குள்ளாக்குவார். ஊரில் இருக்கக்கூடிய அந்த செல்வந்தர்கள் குழப்பத்தை உண்டாக்கி அதன் மூலமாக அல்லாஹ் அழிப்பார். இது முதல் வழிமுறை. இரண்டாவது வழிமுறை என்ன என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழிப்பான். எதுவரை அந்த சமூகத்தை அழிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிபந்தனை, முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய காலம் வரை. சீர்திருத்தவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிக்க மாட்டான். இந்த இரண்டு வழிமுறைகளை சமூகத்தை அழிப்பதற்கான வழிமுறையாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு மனிதன் இந்த அழிவை நோக்கி பயணப்படுகிறான் என்று சொன்னால் அதற்கான முதல் அடையாளம் தான் என்ன சொன்னோம்? அவாஉஸ் ஸலா. தொழுகையை அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய தொழுகை சரி இருக்காது, அந்த தொழுகையை பாழாக்கி கொண்டிருப்பான். அதை பற்றி சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து சொன்னோம் வத்தபாஉ ஷஹவாத். தொழுகையை பாழாக்குவது அவாஉஸ் ஸலாத், வத்தபாஉ ஷஹவாத். மனோ இச்சையை பின்பற்றுவான். மனோ இச்சைனா என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்ச மனோ இச்சைகள்லாம் சொல்லுங்க. பசி, பட்டினி, தாகம், அப்புறம் பொருளாதாரம், பெற, இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச மனோ இச்சைகள். இதுல ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து ஒரு மனோ இச்சையை அடையறதுக்கு முயற்சி செய்வான். என்ன மனோ இச்சை? எல்லாத்தையும், இப்ப நம்ம சொன்ன எல்லாத்தையும் இழந்து ஒரு மனோ இச்சையை பெற்றுக்கொள்வதற்கு, அதை காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி செய்வான். என்ன மனோ இச்சைன்னு சொன்னா இஸ்ஸத், ஒரு மனிதனுடைய கண்ணியம். அவன் தன்னுடைய கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக பொருளாதாரத்தை இழக்கணுமா செலவு செய்வான், குடும்பத்தை இழக்கணுமா செலவு செய்வான். எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய கண்ணியத்தை, தன்னுடைய பெயருக்கு களங்கம் வருவதை எந்த ஒரு மனிதனும் அடிப்படையில் விரும்ப மாட்டான். மனோ இச்சைகளில் உச்சகட்டமான மனோ இச்சையாக உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த இஸ்ஸத்தின் மூலமாக கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக ஒருவன் அடிக்கக்கூடிய பெருமை. உதாரணமாக ஃபிரௌனுடைய வரலாறு நமக்கு தெரியும். ஃபிரௌன் என்ன செய்தான்? தன்னுடைய அந்த கண்ணியத்தை காப்பாற்றணும், அதன் மூலமாக பெருமை அடித்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த ஊரை விட்டு விரட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு வெறுண்டு ஓடுகிறார்கள். விடல. அவனுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட்டுருச்சா இல்லையா? ஆனா அவன் விடல. அவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை துரத்திக்கிட்டே போறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை துரத்தி கொண்டே போகக்கூடிய சூழல்ல கடல் பிளக்குது. மிகப்பெரிய ஒரு முஅ்ஜிஸா, அற்புதம். அதை பார்த்தும் அவன் விடல. கடல் பிளக்கப்படுது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சின்னு உணரல.
அவன் என்ன செய்தான்? பின்னாடியே போனான். அந்த கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு அதன் மூலமாக பெருமை அடித்ததன் காரணமாக ஃபிர்அவுன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டார். எப்படி? எல்லாவற்றையும் இழந்து, உடல் உயிரையே இழந்து அந்த கண்ணியத்தை அவன் என்ன செய்யறான்? அதன் மூலமா பெருமை தேடன்னு நினைச்சான். இதுதான் ஃபிர்அவுனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய பாடம். இப்படி இந்த மனோ இச்சையை கண்ணியத்தின் மூலமாக யார் பின்பற்றுகிறார்களோ இவர்களும் எந்த பாதையில் இருக்கிறாங்க? அழிவின் பாதையில் இருக்கிறார்கள். இது ஒரு உதாரணம். அடுத்தபடியாக இதுக்கு அடுத்த கட்டத்துல ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அதிகபட்ச மனோ இச்சை எது என்று சொன்னால் பெண். நேற்றே நம்ம சொன்னோம், ஒரு பெண்ணிற்காக ஒரு ஆண் எதையும் இழப்பான். வேலைக்கு போகாம, பொருளாதாரத்தை திரட்டாம, நேரத்தை செலவு செஞ்சு, பசி தாகத்தை கூட விட்டுட்டு ஒரு பெண்ணுக்கு பின்னால் போவான். அந்த மனோ இச்சை யாரிடத்தில் மிகைத்திருக்கிறதோ அவன் என்ன செய்வான்? அந்த பெண்ணிற்கு பின்னால் போவான். அதற்கு அப்படிப்பட்டவர்களுக்கு அழிவு இருக்கிறது. அவர் அழிவினுடைய பாதையில் பயணிக்கிறார். அப்படி இல்லாமல் யார் அந்த மனோ இச்சை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய 7 நிலையில் நிழல் பெறக்கூடிய நபர்களில் ஒருவர் யார்? ரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் தாத மன்சிபின் வ ஜமாலின் இன்னி அகாஃபுல்லாஹ். மனோ இச்சையை கட்டுப்படுத்துறாரு. ஒரு பெண் அழைக்கிறார், தப்பான ஒரு செயலுக்கு, விபச்சாரத்திற்கு அழைக்கிறாள். எப்படிப்பட்ட பெண்? அழகு இருக்குது, அழகு பார்த்து அந்த தப்பில் ஈடுபடுவதற்கான சூழல் இருக்குது, தனிமையில இருக்கிறாரு. ஆனா செஞ்சா மாட்டிக்குவோம், செஞ்சா தப்பிப்பதற்கு வழி இல்லை. அப்ப என்ன இருக்குது? மன்சிப், அவள் செல்வ செருக்கோடும் இருக்கா, அவள் காப்பாற்றுவதற்கான எல்லா செல்வாக்கும் அவள்கிட்ட இருக்கு. அப்ப காப்பாற்றவும் செய்வாள், அழகும் அவள்கிட்ட இருக்கு, இரண்டும் இருக்கக்கூடிய சூழல். அந்த சூழலில் இந்த பெண்ணுடைய செல்வத்தை யார் கட்டுப்படுத்துறானோ அவனுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அந்த நிழல் கிடைக்கும். இப்படி இந்த செல்வத் முதல் கண்ணியத்தை கொண்டு மனோ இச்சையின் அடிப்படையில் செயல்படுவது, அடுத்தபடியாக பெண்ணுடைய அந்த இச்சை, அடுத்தபடியாகத்தான் பொருளாதாரம் வரும். பொருளாதாரத்தினுடைய இச்சை ஒரு மனிதன் என்ன செய்வான்? பசியை மறந்து, தூக்கத்தை மறந்து, அவனுக்கு இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை மறந்து பொருளாதாரத்தை தேடுவான். இப்படி இருக்கக்கூடிய இந்த மனோ இச்சைகளை யார் கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களோ, யார் இப்படிப்பட்ட மனோ இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர் அழிவின் பக்கம் போக மாட்டார். இது அல்லாமல் இந்த மனோ இச்சைகள் சதவிகிதம் கூட 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 அவர் அழிவினுடைய பாதையில் செல்வதற்கான வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அழிவினுடைய இரண்டாவது அடையாளமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லி காட்டுகிறான்? ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத் வத்தபஉஷ் ஷஹவாத். தொழுகை அவர்கள் பால்படுத்துவார்கள், இரண்டாவது வத்தபஉஷ் ஷஹவாத், மனோ இச்சை, இப்படியானப்பட்ட இந்த மனோ இச்சைகள் இருக்கிறதா இல்லையா, இதன் பக்கம் அதிகமாக ஈடுபாடு காட்டுவார்கள், அதை பின்பற்றுவார்கள். அதனால் அவர்கள் அழிவின் பாதையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக நரகத்தை தான் சந்திப்பார்கள். எப்படிப்பட்டவர்கள்? தொழுகையை பாழாக்கியவர்கள், மனோ இச்சையை, இந்த சொன்ன நம்ம எல்லா மனோ இச்சைகளையும் பின்பற்றியவர்கள். மனோ இச்சை அவரிடத்தில் மிகைத்திருந்தால், தொழுகை அவரிடத்தில் பாழாகி இருந்தால் அவர் நரகத்தை சந்திப்பார் என்று அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இல்லா மன் தாப, யாரை தவிர? ஒருவர் தொழுகையை பாழாக்குறார், மனோ இச்சையை கட்டுப்படுத்துற தவற விட்டுட்டார், பெண்ணுக்கு பின்னால போறாரு, அல்லது பொருளாதாரத்துக்கு பின்னாடி போறாரு, அல்ல இஸ்ஸத்தை தேடி அதற்கு பின்னாடி போய் பெருமை அடிக்கிறார், இதெல்லாம் செய்யறார். ஆனா இல்லா மன் தாப, அவர் பாவம் மன்னிப்பு கேட்கிறார். என்ன செய்யறாரு? தௌபா செய்யறாரு. இதெல்லாம் செய்யறாரு. ஆனா அவர் உள்ளத்துல என்ன இருக்கு? இதையெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு. அவங்களுக்கு தான் இது. இதையெல்லாம் செய்து கொண்டு திருந்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவங்களுக்கு இது கிடையாது. அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், யார் வருந்தி இல்லாமன் தாப, தௌபா செய்யணும்னா அவனுக்கு என்ன இருக்கணும்? முதல்ல உள்ளத்தில் வருத்தம் இருக்கணும். வருந்தினாதான் அவனுக்கு தௌபா செய்வான், வருந்தினாதான் அல்லாஹ்வின் பக்கம் போவான், வருந்தினாதான் அல்லாஹ்ட்ட போய் கேட்பான், எல்லாம் நான் செஞ்சுட்டேன், என்ன மன்னித்துடு, அப்படிதான் கேட்பான். அப்படி யார் தௌபா செய்கிறார்களோ, அதோடு சேர்ந்து
ஈமான் கொண்டு வஅமில ஸாலிஹன் நல்லமல்கள் செய்கிறார்களோ ஃபஉலாயிக இவர்கள் யாரு? தொழுகை பாழாயிருச்சு, மனோ இச்சையை பின்பற்றுறாரு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, போராட்டத்தோடு தான் இருக்காரு. இப்படி உள்ளத்தோடு என்ன செய்யறாரு? முஜாஹதத்துன் நஃப்ஸ், உள்ளத்தோடு போராடுறாரு, தொழுகையை சரி பண்றதுக்கு போராடுறாரு, இந்த மனோ இச்சைகளை சரி செய்து கொள்வதற்கு கட்டுப்படுத்துவதற்கு போராடுறாரு, அதோடு சேர்ந்து வருந்தி தௌபா செய்யறாரு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு என்ன கிடைக்கும்? இப்படிப்பட்டவர்களுக்கு யதுகுலூனல் ஜன்னah, அவங்க எங்க போவாங்க? சொர்க்கத்துக்கு போவாங்க. அல்லாஹ் இங்க சொல்றது அழிய போறவனுடைய அடையாளம். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன்னா, சரி நீ அழிவினுடைய பாதையில் தான் போற, ஆனா உனக்கு வருத்தம் இருந்ததுன்னா, நீ திருந்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததுன்னா, அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சீன்னா நீ எங்க போவ? ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னah, நீ சொர்க்கத்தில் நுழைவாய். யாரு? இப்படி தௌபா செய்தவர். வலா யப்லமூன ஷைஆ, அவர்கள் அந்த இடத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிவதற்கான அடையாளத்தையும் சொல்லிவிட்டு அதிலிருந்து வெளியே வருவதற்கான தீர்வையும் நமக்கு சொல்லி தருகிறார். அப்படியானால் இந்த அழிவினுடைய அடையாளம் என்பது யாருக்கு இருக்கும்னா, இந்த அடையாளத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் அழிவதற்கான அடையாளங்கள், தொழுகை விடுறது, மனோ இச்சை பின்பற்றுவது, இதெல்லாம் அழிவிற்கான அடையாளங்கள். ஆனா நான் மாத்திக்க மாட்டேன், நான் மாற மாட்டேன், தொழுகையை சரி செய்ய மாட்டேன், இந்த மனோ இச்சைகளை சரிப்படுத்திக் கொள்ள மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் என்ன செய்யணும்? நாளைக்கு சொர்க்கத்தை தரணும் அப்படின்னு ஒரு நட்பாசம் வைக்கிறார். ஒருத்தர் ஒரு நட்பாசம் வைக்கிறார். அவருக்கு என்ன கிடையாது? தௌபாவும் செய்யல, அவரு வருந்தவும் செய்யல, எதுவும் இல்லை. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சொர்க்கம் கிடைக்காது. மாறாக நீ அழிவினுடைய அடையாளம் நம்மிடத்தில் இருந்தாலும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது நாம் அழிய போகிறோம் என்பதற்கான அடையாளம் அல்ல. நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், ஒரு பாவம் செய்ததற்கு பின்னால் வருந்துகிறேன் என்று சொன்னால், நான் எனக்கு அல்லாஹ் அந்த தொழுகையை பாழாகக்கூடிய செயலை அல்லாஹ் சோதனையா கொடுத்திருக்கான். மனோ இச்சையை கட்டுப்படுத்துவதை அல்லாஹ் எனக்கு சோதனையா கொடுத்திருக்கான். அதுல ஒருத்தருக்கு பொருளாதாரத்தின் மூலமாக சோதனை ஏற்படும், ஒருவருக்கு பெண்ணின் மூலமாக சோதனை ஏற்படும், ஒருவருக்கு கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அடிப்படையில் பெருமை அடிப்பதன் மூலமாக ஏற்படும், இன்னும் சிலருக்கு கல்வியின் மூலமாக அந்த சோதனை ஏற்படும். உலமாக்கள் சொல்றாங்க இல்மை கொண்டு அந்த இச்சை அவருக்கு வரும். எப்படி? எல்லாம் படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும் அப்படின்னு அவருக்கு என்ன வரும்? ஆசை வந்து எல்லாத்தையும் படிப்பார். படிச்சு 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 அல்லாஹ்வை நோக்கி செல்வதை விட்டு மற்ற காரியங்களை என்ன செய்வாரு? ஈடுபடுவார். அவருக்கு எல்லா மற்ற காரியங்கள், உலகத்தினுடைய இல்முகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும். ஆனா எப்படி தொழுவணும் தெரியாது, மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் தெரியாது, இப்படி இருந்து கொண்டிருப்பார். ஆனால் இல்மு அவருக்கு இருக்கும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவராக இருப்பார். லாயருக்கு படிச்சிருப்பாரு, டாக்டருக்கு படிச்சிருப்பாரு, இதெல்லாம் நாலேஜ் தான். இந்த இல்முகள் கிடைத்துக் கொண்டிருக்கும். ஆனால் அல்லாஹ்வை பற்றிய இல்ம் அவருக்கு கிடைக்காது. இது ஒரு விதமான மனோ இச்சை. இது அல்லாஹ் அவரை அந்த இல்மை கொண்டு சோதிக்கிறார். அப்ப இப்படியான இந்த சோதனைகளில் இவர் என்ன செய்யணும்? இதெல்லாம் சோதனைகள். யாருக்கு சோதனை? தௌபா செய்பவர்களுக்கு சோதனை, தௌபாவில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு சோதனை. இல்லாமல் இதை பற்றி வருத்தப்படாமல் கவலைப்படாமல் இந்த காரியங்களில் அதிகமான சதவீதத்தில் மனோ இச்சையை ஈடுபடுத்தவர்கள், தொழுகையை தொடர்ந்து பாழாக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு இது சோதனை இல்லை, இது அழிவிற்கான அந்த மனிதனுடைய அடையாளம். இப்ப இந்த அழிவிற்கான அடையாளத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு கிடையாது. இந்த அழிவிற்கான அடையாளங்கள், தொழுகையை ஒருத்தர் பால்படுத்துறார், உடனே நீ அழிவினுடைய அடையாளத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த அழிவிற்கான அடையாளங்களை நாம் தெரிந்து கொள்வது எனக்கானது. முஹாசபா, என்னை நான் பரிசோதனை செய்து கொள்வதற்கு அல்லாஹ் அதான் சொல்றான். யார்? அவருக்குத்தான் தெரியும் அவர் தொழுகையை பாழாக்குறாரா இல்லையா, எந்த மனோ இச்சையில பலகீனமா இருக்காரு, எந்த இச்சைகளை பின்பற்றக்கூடியவரா இருக்காரு, அவருக்கு தெரியும். அதில் அவர் என்ன செய்யணும்? அந்த சோதனையில் பொறுமை காக்கணும், அதில் போராடணும், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். இப்படி இந்த போராட்டத்தோடு இருக்கக்கூடியவருக்குத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவார். அடுத்தபடியாக மூன்றாவது அடையாளம் என்னவென்று சொன்னால், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மிக ஒரு மோசமான பண்பு தான், யார் நம்மளை பாராட்டினாலும் நம்ம எடுத்துக்குவோம். யார் பாராட்டினாலும், ஒரு
ஆசிரியரை ஒரு மாணவன் பாராட்டுறான். உங்களை மாதிரி சிறந்த ஆசிரியர் இல்லை. ஆசிரியர் என்ன செய்வாரு? அது ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்க மாட்டார். ஆனா நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால், நம்மை விட சில விஷயங்களில் அறிவு குறைந்தவர்கள், அந்த விஷயத்தில் அவருக்கு அறிவு குறைவு, அப்படியாகப்பட்டவர்கள் பாராட்டும் பொழுது அதை அப்படியே எடுத்துக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள், உலமாக்கள், இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம எடுத்து பார்த்தால், யார் எதை வந்து சொன்னாலும் அவங்க அதை பாராட்ட எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்? இப்ப நம்ம ஒரு கல்வியாளரை சந்திக்கிறோம், அவர் நல்ல முறையில் உபதேசம் செய்யறார். அப்ப செய்யக்கூடிய நேரத்தில் அவரை நம்ம சொல்றோம், நீங்க நல்ல முறையில எங்களுக்கு உபதேசம் செஞ்சீங்க. இப்ப அவர் உள்ளத்துல என்ன தோணும்? உண்மையான கல்வியாளர் என்ன நினைப்பார்? இல்லை, என்னை விட பெருங்கொண்ட ஆலிம்கள் எனக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க, இவர் அவருடைய அறிவிற்கு தகுந்தால் போல சொல்றாரு. இப்படி ஒரு ஆலிம், உண்மையில் கல்வி கற்றறிந்தவர் இப்படிதான் எடுத்துக்கொள்வார். ஆனால் நம்ம என்ன பொதுப்படையான இருக்கக்கூடிய நாம் என்ன செய்வோம்? யார் நம்மளை புகழ்ந்தாலும், இப்போ ஒருவர் குர்ஆன் ஓத தெரியாம இருப்பார், நம்ம குர்ஆனை ஓத கத்து வச்சிருக்கோம். நம்ம ஒரு நேரம் ஓதக்கூடிய நேரத்தில் அவர் பார்த்துருவார். அவர் சொல்லுவார், பாரக்கல்லாஹ், நீங்க எவ்வளவு அழகா குர்ஆன் ஓதுறீங்க. உடனே நமக்கு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய என்ன ஏற்படும்? அவர் அந்த பாராட்டை அப்படியே எடுத்துக்குவோம். இந்த சதவிகிதம் கூட 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 இது எங்கே உங்களை கூட்டிக் கொண்டு செல்லும் என்று சொன்னால், அழிவின் பாதைக்கு கூட்டிக் கொண்டு செல்லும். எங்க கூட்டிக் கொண்டு செல்லும்? அழிவினுடைய பாதைக்கு இது கூட்டிக் கொண்டு செல்லும். ஒரு அறிவுள்ள ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய அறிவிற்குட்பட்டு சொல்கிறார், என்னை விட அறிவில் சிறந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உலமாக்கள் நமக்கு சொல்லித் தராங்க. அதே போல நான்காவது அழிவிற்கான அடையாளம் பொருளாதாரம் மற்றும் பிள்ளைகள் நமக்கு அதிகமாக கிடைப்பது. நமக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்குதுன்னா நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ்ட்ட இருந்து எனக்கு ரஹ்மத் கிடைக்குது, அல்லாஹ் எனக்கு பரக்கத் செஞ்சுட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குழந்தை கிடைச்சாலும் என்ன செய்வாங்க? அதே தான் செய்வாங்க. அப்போ இது சில நபர்களுக்கு இது கிடைப்பது என்பது அல்லாஹ் அவரை அழிவில் கொண்டு செல்கிறான் என்பதற்கான அடையாளம் என்பதாக சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, அவர் இந்த முன் செல்ல இந்த அடையாளங்களிலும் இருக்கிறாரு, அல்லது இந்த அடையாளத்தை மட்டும் கொண்டவராக இருக்கிறார். ஃபலம்மா நஸூ மா ذُكِّرُوا بِهِ, அவருக்கு அல்லாஹ்வை பற்றிய வசனங்கள் நினைவு கூறப்பட்டால், சொல்லப்பட்டால் அதை அவர் புறக்கணிக்கிறார். ஆனா அவருக்கு என்ன கிடைக்குது? பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்கு, பிள்ளைகள் கிடைச்சுக்கிட்டே இருக்கு, பிள்ளை பேர்கள் இருக்கு, நல்ல முறையில வசதி வாய்ப்பு இருக்கு, எல்லா செல்வ செருக்கும் அவருக்கு இருக்கு. இப்படி ஒருத்தர் இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடியவர் என்ன நினைப்பார்? அல்லாஹ் எனக்கு பரக்கத் செஞ்சிருக்கான்னு தான் நினைப்பார். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ஃபலம்மா நஸூ மா ذُكِّرُوا بِهِ, அல்லாஹ்வை பற்றி இந்த செய்திகள்லாம் சொல்லப்பட்டதற்கு பின்னால் யார் அதை புறக்கணிக்கிறார்களோ, இதை நம்ம முன்ன சொன்ன இந்த செயல்பாடுகள்லாம் புறக்கணிச்சு இருந்து கொண்டே இந்த மனோ இச்சைகளை பின்பற்றுவது, தொழுகையை பாழாக்குவது, இந்த செயல்கள் எல்லாம் அதிகரிச்சு இப்படியே இருக்கக்கூடியவர் அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கத்தான் செய்யறார். அப்ப அப்படி இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னா, ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, அவருக்கு அல்லாஹ் எல்லா அருள் வளங்களுடைய கதவுகளை திறந்து விட்டுருவான். எப்படி? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவருக்கு இல்ல, தொழுதவருக்கு இல்ல, யாருக்கு? இது எதையுமே செய்யல, ஒருத்தர் தொழுகல, மனோவிச்சை கட்டுப்படல, அல்லாஹ்வுடைய கட்டளையை ஃபாலோ பண்ணல, குர்ஆன் வசனங்கள் சொல்லப்பட்டா புறக்கணிக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு. இவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இவருக்கு எல்லா விதமான பொருட்களுடைய அருள் வளங்களுடைய கதவுகளையும் நம்ம திறந்துருவோம். திறந்ததற்கு பின்னால் ஹத்தா இதா ஃபரிஹு பிமா, எப்படி என்று சொன்னால் அதை அவர் அனுபவிப்பார், மகிழ்ச்சியா வாழ்வார். இந்த உலகத்துல என்ன நினைப்பாரு? அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான், அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செஞ்சுட்டான், எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, நான் பாரு தொழுக கூட இல்ல, நான் அல்லாஹ்வை பின்பற்றவே இல்லை, மற்ற தொழக்கூடியவர்கிட்ட சொல்லுவார், பாரு என்னுடைய வாழ்க்கையை பார், நீ தான் தொழுகிற, நீ எல்லாம் கட்டுப்பட்டு நடக்கிற, ஹலால் ஹராம் பேண்ற, உன்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே கிடைக்கல. இவர் என்ன நினைச்சுக்குவாரு? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நினைச்சுக்குவார். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஊது அகத்னாஹு பக்தா, இதெல்லாம் கொடுத்து அவன் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது ஊது அகத்னாஹு பக்தா, திடீரென்று அவனை நாம் பிடிப்போம். எப்படி? திடீர்னு நல்லபடியா எல்லாம் இருந்து வாழ்ந்து அனுபவிச்சுட்டு இருப்பாரு, மகிழ்ச்சியா இருப்பாரு, அந்த நேரத்துல அல்லாஹ் பிடிப்பான்.
இப்ப கொடுக்கிறதும் அல்லாஹ்வுடைய அருள் கிடையாது. சில நேரங்களில் சிலருக்கு அல்லாஹ் கொடுப்பது அல்லாஹ் அவரை அழிக்க போவதற்கான அடையாளங்களில் ஒன்று. அதான் சொல்றாங்க உலமாக்கள், பொருளாதாரமும் பிள்ளை பேறுகளும் செல்வச் செருக்கும் ஒருவருக்கு கிடைப்பது என்பது சில நேரங்களில் அழிவிற்கான அடையாளங்களாக இருக்கலாம். எதுவரைக்கும் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தௌபா அவர் செஞ்சுட்டு இருந்தாருன்னா கிடையாது. தௌபா செஞ்சாருன்னா அவர் இந்த விஷயத்துல என்ன செய்யறாரு? போராட்டத்தில் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்காரு. அவருக்கு என்ன கிடைக்கும்? அவர் சொர்க்கத்திற்கு நுழைவார். அது இல்லைன்னா அவர் எங்க இருக்கிறாரு? அழிவின் பாதையில் இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இறுதியாக உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாமல் வாழக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய வசனங்கள் முன் சென்ற வசனத்தில் சொன்னது போல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களில் மிக மோசமானவர்கள் யார் என்று சொன்னால் இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்லப்படும் பொழுது அலைக பினஃப்ஸிக், உன்னுடைய வேலையை நீ பாருன்னு சொல்றாங்க. எப்படி? அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று சொல்லப்படும் பொழுது என்ன செய்யணும்? எனக்கு அல்லாஹ்வை நினைவூட்டுவதற்கு, அல்லாஹ்வுடைய இந்த எச்சரிக்கையை சொல்வதற்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு முஃமின் என்ன செய்யணும்? மகிழ்ச்சி படணும், சந்தோஷப்படணும். எனக்கு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, நான் தொழாம இருக்கிறேன், தொழுறதுக்கு ஒருத்தர் என்ன செய்யறாரு? சொல்லக்கூடிய அமைப்புல அல்லாஹ் ஒருத்தர் அனுப்பியிருக்கான். சரிங்களா? அப்ப அனுப்பக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றாரு இவரு? அலைக பினஃப்ஸிக், உன்னுடைய வேலையை நீ பார் அப்படின்னு யார் சொல்றானோ இவன் தான் மனிதர்களே மோசமானவன். இவன் உபதேசத்தை காது கொடுத்து கேட்காதவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும். அல்லாஹ் யாருக்காவது கைர் அவர்கிட்ட இருக்குன்னு நினைச்சான்னா ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்வான்? லஅஸ்மஅஹும், அல்லாஹ் கேட்க செய்வான். ஃபர்ஸ்ட் அவரை கேட்க வைப்பான். உபதேசங்கள் அவர் காதுக்கு என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் உள்ள வந்து விழுகும். அதுக்கப்புறம் அவர் போராட ஆரம்பிப்பார். இந்த மனோ இச்சைகளை, தொழுகையினுடைய அந்த பாழாக்கக்கூடிய காரியங்களை, இந்த அல்லாஹ் கொடுத்த சோதனைகளை அவர் போராட ஆரம்பித்து அவர் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கான வழிகளை ஏற்படுத்துவார். இல்லாமல் உபதேசத்தையே கேட்காம காது கொடுக்கவே செய்யாம உன்னுடைய வேலையை நீ பார் என்று ஒரு மனிதர் சொல்கிறார் என்று சொன்னால், குறைந்தபட்சம் ஒரு முஃமினுக்கு கிடைக்க வேண்டியது அவனுக்கான அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான் என்பதற்கான அடையாளம் அந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய மனநிலை. அந்த மனநிலை ஒருவனிடத்தில் இல்லாமல் ஆவது என்பது அழிவிற்கான ஒரு அடையாளம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உணர்த்துகிறார். ஆக இப்படியாகப்பட்ட இந்த அடையாளங்கள் நம்மிடத்தில் இருக்குதா? நம்மிடத்தில் தொழக்கூடியவராக நாம் இருக்கலாம், ஆனால் பொருளாதாரத்தில் அல்லது இந்த நம்ம சொன்ன ஷஹ்வாவுடைய இந்த இச்சையினுடைய விஷயத்தில், பெண்ணுடைய விஷயத்திலேயோ பொருளாதாரத்தினுடைய விஷயத்திலேயோ அல்லது கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த விஷயத்தில் பெருமை அடிக்கக்கூடியவராகவோ, அல்லது அல்லாஹ் எனக்கு நிறைய தருகிறான் ஆனால் நான் அல்லாஹ்வை நினைக்கவில்லை என்ற நிலையிலோ, அல்லது உபதேசத்தையே காது கொடுத்து கேட்காதவராகவோ நான் இருந்தால், இருந்துவிட்டு அப்படியே ஒரு மனிதன் வாழ்கிறான், அப்படியே ஒருவன் மரணிக்கிறான்னா அவன் வாழும் பொழுதே அல்லாஹ் அவனை அழிச்சிருவான். வாழ்ந்ததுக்கு பின்னால் நாளை மறுமையில் அவன் நரகத்தில் நுழைவான். அல்லாஹ் குர்ஆன் வசனத்திலே அதை என்ன செஞ்சுட்டான்? உறுதிப்படுத்தி விட்டான். ஆனா இந்த அழிவினுடைய அடையாளங்களை நாம் தெரிந்து கொள்வது என்பது எதற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கருணை எப்படி தெரிந்து கொள்கிறோமோ, அல்லாஹ் எப்படி பரக்கத்தை தருவான், அருளை வழங்குவான் என்று தெரிந்து கொள்கிறோமோ, அதே போல இந்த அழிவையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்று நம்மிடத்தில் இருந்தால் அதை அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடியவராக, அதற்கு வருந்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இந்த சோதனையை நான் உனக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், தொழுகையை முயற்சி செய்து தொழுவதற்கு என்னுடைய நப்சை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறேன், மற்ற காரியங்களில் இந்த அழிவினுடைய அடையாளத்திற்கு செல்லாமல் இருப்பதற்கு என்னாலான எல்லா முயற்சியும் செய்கிறேன். அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, யார் நம்முடைய வழியில் வருகிறாரோ அவருக்கு வழியை அல்லாஹ் லேசாக்குவான். இப்ப அல்லாஹ்விடத்தில் முதல்ல என்ன செய்யணும்? இந்த அழிவினுடைய அடையாளங்களில் இருக்கக்கூடியவர் தௌபா செய்யணும். தௌபாவிற்கான மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்னிப்பை பெறக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அப்படியானப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் இது போன்ற அழிவினுடைய அடையாளங்களில் நான் இருந்து விடக்கூடாது. என்னுடைய செயல்பாடுகள் இந்த அல்லாஹ் அழிக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய கூட்டத்தில் நான் இருக்கக்கூடாது என்று சொன்னால், முதலில் இந்த அடையாளங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்து இந்த விஷயங்களில் நாம் நம்முடைய உள்ளத்தை போராட்டத்தோடு இந்த விஷயங்களை சரி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.
அப்படியாகப்பட்ட நல்லது ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். இப்படியாகப்பட்டிருக்கக்கூடிய மோசமான அழிவினுடைய காரியங்களை விட்டு நம்மளை தூரமாக்கி அல்லாஹ் யாரை சொர்க்கத்தில் நுழைவிப்பேன் என்று சொல்கிறானோ அப்படிப்பட்ட நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் பாவங்களை தௌபா செய்து மீளக்கூடியவர்களாக நாம் மாறினோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இழிவான நிலையிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். அப்படிப்பட்ட நல்லது ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தில் தேடக்கூடிய ஒரு நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.